இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா குருத்தோலை ஞாயிறு. என்ன ஞாயிறு இன்றைக்கி? குருத்தோலை ஞாயிறு. அதெல்லாம் குறிப்பாக எல்லோரும் மற்ற சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருத்தோலையில் எடுத்துகிட்டு இப்போ பெரும்பாலும் காணும். போன குருத்தோலை ஞாயிற்றுலாம் நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு ஊர்வலமாக போவோம். எடுத்துகிட்டு போய் ஊர்வலமாக போவோம், பாட்டு பாடிட்டே போவோம். ஏன் போகணுன்னு நிறைய பேர் தெரியாது. என்னமோ ஊர்வலம் போகிறாங்க அப்படின்னு. ஒரு கழுதையை பிடிச்சி பாச தான் உட்கார வைக்கணும் போல் அதில். ஊர்வலமாக போவோம். அதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி அப்படி அது நடந்தது. அது பைபிளில் இருக்குது பாருங்கள். ஏன்னாக்கா அது வசனத்தை நம்ம வாசிச்சிட்டோம். ஏன்னா போன குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கே நம்ம இது குறித்து சில வார்த்தைகள் நம்ம வந்து பிரசங்கிச்சிருக்கிறோம். ஆக இந்த குருத்தோலை ஞாயிறுலையும் அது நினைவுபடுத்தி அதனுடைய அடுத்த பகுதிக்கு நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 30 வரை. இது பார்த்திங்கன்னா அந்த குருத்தோலை ஞாயிறு இன்றைக்கி சண்டே. அப்படியே வர வெள்ளிக்கிழமை பார்த்திங்கனாக்கா குட் ஃப்ரைடே வந்துருத்தோம். ஒரு வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வருது. எந்த தெருவில் வந்து அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி கழுதியில் உட்கார வச்சு கையில் குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா 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 என்று ஒரு ராஜாவை வந்து ஊர்வலமாய் கொண்டு வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவது போல அந்த காரியத்தை ஜனங்கள் செய்தார்களோ, அதே தெருவில் சிலுவையை எடுத்து தோலில் வச்சு தலையில் முள்முடி வச்சு கன்னத்தில் அரைஞ்சு அதே தெருவில் ஒரு 5 நாட்களுக்கு பிறகு இந்த சிலுவை ஊர்வலம் நடைபெற போகிறது. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை வந்து குட் ஃப்ரைடே. ஒரே வாரத்திலே அது நடந்து முடிஞ்சிடுது. அப்போ இப்படி ஒரு சம்பவம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று பார்க்கும்போது தேவன் வந்து ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறாரு. அதை நிறைவேறும்படியாக இதெல்லாம் நடந்தது. ஏற்கனவே தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இதெல்லாம் நடந்தது. வாசிப்போம் லூக்கா சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 38 வரை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இல்லை, லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 முதல் 38 வரை நான் வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒரியுமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும்போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அதை என் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும்போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசு அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஒலிவு மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாக சீஷர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இங்கே ஒரு வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக வருது பாருங்கள். இயேசு பிறந்த பொழுது பூமியிலே சமாதானம் வரும். இங்கே என்ன வருது? 38ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அடுத்த சென்டென்ஸ் வாசிங்க. பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை இயேசு கிறிஸ்து பிறப்பின் செய்தி அறிவிக்கும்போது பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக, சமாதானம் பூமியில் உண்டாவதாகன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பில் தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன வார்த்தை சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பரலோகத்திலே சமாதானமும், பரலோகத்தில் சமாதானம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பரலோகத்தில் பூமியில் இருந்தால் சமாதானம் இல்லை,
மனுஷன் வந்து பாவத்தில் விழுந்து போயிட்டான், எல்லாம் சாபங்களும் அவன் மேலே இருக்குது. பரலோகத்துக்கு எதுக்குங்க சமாதானம்? அங்கே சமாதானமாக தான் இருக்கும் அந்த இடம். அங்கே கண்ணீருக்கும் கவலைக்கும் அவசியமே அங்கே இல்லையே. ஜனங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்லி தேவனை புகழ்ந்தார்கள் சொன்னால் கர்த்தரை ஆராதிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் போங்க, ஒரு கழுது குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அழித்து கொண்டு என்கிட்ட இடத்துல வாருங்க. ஏன் அழிக்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவன் அப்பொழுது அதை விட்டுவிடுவான்னு சொல்லி அனுப்புகிறார். அதேமாரி இவங்க போய் அதே போல் கொண்டு வந்தார்கள். இப்போ அந்த கழுதின் மேலே இயேசு ஏற்றினார்கள். இன்னும் பல சுவிசேஷ புஸ்தகத்தில் 4 புஸ்தகம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நிறைய விலை உயர்ந்த வஸ்திரங்கள்லாம் வழியில் வந்து அப்படியே போட்டு, அந்த விலையுயர்ந்த வஸ்திரங்கள் மேலே அந்த கழுதை வந்து நடந்து போச்சு. அது மேலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கா. சில நல்ல மர கிளைகள்லாம் தரித்து வழியில் போட்டிருந்தாங்க. அது மேலே அந்த கழுதை நடந்து போச்சு. இயேசு அதன் மேலே உட்கார்ந்துருந்தார். எல்லாம் கையில் குருத்தோலை பிடித்து கொண்டு என்ன பண்ணாங்க, ஓசன்னா 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 அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்க, மைப்படுத்தினாங்க. அப்போ இல்லை என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர் சிலுவையில் மறிக்க போகிறாரு. எந்த தெருவில் வந்து இந்த அளவுக்கு அவரை மகிமைப்படுத்திட்டு அவர் ஆராதிச்சுட்டு அவர் ஒரு ராஜா மாதிரி உட்கார வச்சுட்டு ஊர்வலம் போகிறாங்களோ, அதே தெருவில் வந்து கன்னத்தில் அரிஞ்சு முகத்தில் துப்பி தலையில் முள்முடி வச்சு எந்த தெருவிலாம் அந்த கழுதியில் ஊர்வலமாக இயேசுவை கொண்டு போய் கர்த்தரை மைப்படுத்தினாங்களோ, அந்த தெருவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நாட்களுக்கு பிறகு அவரை கழுத மேலே இல்லை, அவர் தோல் மேலே சிலுவையை வச்சு, அவர் சிரசில் முள்முடியை வச்சு, அவர் உடம்பெல்லாம் வாரல் அடித்து பிடிக்கப்பட்டு, அவர் முகத்தில் காரி துப்பி கன்னத்தில் அரிஞ்சு அவர் எப்படி ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் இயேசுக்கு முன்கூட்டி தானே இது வந்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை படிக்கும்போது சிலருக்கு வந்து அது சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இப்படி நடக்குது, ஒரு 5 நாட்களுக்கு பிறகு அதே இடத்துல இப்படி நடக்குது? அதான் இயேசு என்ன பண்ணார்னா, அதை பார்க்கும்போது அவருக்கு கெத்செமனேயில் ரொம்ப ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், மகள் என்னுடைய சித்தத்தின்படியே அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்போது சிலுவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு ஊர்வலம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மகிமை நிறைந்த ஒரு ஊர்வலம். இது ஒரு ராஜா வந்து, இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்படி சொன்னால் புரியாது, நம்ம இந்த லேட்டஸ்ட்டாக எப்படி சொல்லுவோம், ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் அறிவிச்சிட்டாங்கனாக்கா அப்புறம் எல்லோரும் கார் எடுத்துகிட்டு போவாங்க அவரை விஷ் பண்ணுறதுக்காக. அந்த ஊர்வலமே ஒரு பிரம்மாண்டமான பட்டாசுலாம் வெடிச்சு, ஏன்னா அடுத்த சிஎம்மாக இவர் இருக்க போகிறான்னு சொல்லி அவரை வந்து சிஎம்மாக அவரை பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஊர்வலமாக போயிட்டு வந்துடுவாங்க ரவுண்டாக சுற்றி. ஏன்னா இவர் தான் சிஎம்மு ஆக போகிறாரு சொல்லி ஒரு ஊர்வலமாக போயிட்டு வந்தோம், ஏன்னாக்கா அவர் ஆள போகிறார் அப்படின்னு. அப்போ உன்னதத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்வலம் அங்கே, ஒரு வெற்றியின் பவனி அங்கே செல்லுகிறது. வெற்றி பவனி அங்கே ஊர்வலமாய் செல்லுகிறது. ஆனால் ஒரு 5 நாட்களுக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறுது நிலைமை. இயேசு எந்த பகுதியெல்லாம் அந்த கழுது மேலே உட்காந்துக்கிட்டு ஜனங்கள்லாம் கையில் குருத்தோலை பிடிச்சிட்டு ஓசனா ஓசனான்னு சொல்லலாம். இப்போ அந்த ஜனங்கள்லாம் இவனை சிலுவையில் அறையும். இவனை யாரெல்லாம் கையில் குருத்தோலை பிடிச்சிட்டு ஓசன்னா ஓசன்னா உணர்ந்து வருகிற தேவன் ஸ்தோத்திரிக்கப்படணும்னு சொன்னாங்களோ, இப்போ அதே ஜனங்க என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, ஒரு 5 நாட்களுக்கு பிறகு இவனை சிலுவையில் அறையும்னு சொல்லிட்டு இப்போ கழுத மேலே இல்லை, தோல் மேலே சிலுவை வச்சு அவரை ஊர்வலமாக கொண்டு போயிட்டு அப்படி சொல்ல போகிறாங்க. அது அவருக்கு முன்கூட்டியே தெரியும். அவர் சர்வ ஞானியாகிய தேவன் முன்கூட்டியே இன்றைக்கி இப்படி சொல்கிறவங்க கொஞ்ச நாள் கழித்து அப்படி சொல்ல போகிறாங்க. ஆனால் இப்படி சொன்னது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு பைபிளில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதில் என்ன தெரிந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு வெற்றியின் பவனி. என்ன வெற்றினாக்கா, சிலுவைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி அங்கே உண்டாக போகிறது. அந்த வெற்றியை வந்து அறிவிக்கும்படியாக எப்படி வந்து பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பட்டாசு உடைச்சி கொண்டாடி அந்த வெற்றியை வந்து அவங்க அறிவிக்கிறாங்களோ, இந்த வேட்பாளர் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார், அவருக்கு வாக்களித்த உங்களுக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம், வாக்களித்தவர்களுக்கும் இவர் முதல்வர், வாக்களிக்காதவர்களுக்கும் இவர் முதல்வர், ஆக வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும்
சரியாக இவர் நன்மை செய்வார் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவர் அறிவிக்கிறாங்க. அப்படி ஒரு வெற்றி வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அப்போ சிலுவைக்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ இயேசு வந்து அவமானப்படுத்தப்பட்டார், அவ்வளோக்கு மகிமைப்படுத்தப்பட போகிறார். எல்லா துரைத்தினர்களுக்கும் அதிகாரத்திற்கும் கர்த்தத்துவத்துக்கும் வல்லமைக்கும் மேலே அவர் என்ன பண்ண போகிறாரு, உயர்த்தப்பட போகிறார். இப்போ இவர் ராஜா, இந்த ராஜா எங்களுக்கு வேணும் அப்படின்றத மக்களே அங்கே அங்கீகாரம் பண்ணாங்க பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எந்த ஊருக்கு எந்த ராஜா அப்பாயின் பண்ணணும்னு சொல்லி ரோம் கவர்மெண்ட் முடிவு எடுக்குதோ அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு அந்த ரோம் அரசாங்கம் தான் ராஜாவாக ஒரு மனிதரை அப்பாயின் பண்ணுவாங்க. திடீர்னு ஒருத்தர் தன்னை ராஜான்னு சொன்னால் அது வந்து சட்டவிரோத செயல். அது உடனே பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு குற்றத்தை தான் அவர் மேலே வச்சாங்க. இவர் வந்து தன்னை ராஜான்னு சொல்லிக்கிறாரு, இவர் தானே நீங்கள் அப்பாயின் பண்ணாத ஒரு ஆளை வந்து இங்கே ஜனங்க கழுது மேலே உட்கார வச்சுட்டு ஊர்வலமாக கூப்பிட்டு வராங்க, இவர் தன்னை ராஜான்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு. பிலாத்து விசாரிக்கும் அதை தான் விசாரித்தார். நீ ராஜாவோ அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார், இது நீயா சொல்கிறியா இல்லை யாராவது என்னை குறித்து உங்களுக்கு இப்படி சொன்னாங்களா அப்படின்னு கேட்பார். அப்போது அந்த பிலாத்து பதில் சொல்லுவார், நீயா சொல்கிறியான்னு கேட்டானாக்கா அப்போ அவங்க தான் சொல்லணும் இவர் தான் ராஜான்னு. சொன்னதான் அவங்க ராஜா. என்ன ராஜாவை நீ அப்பாயின் பண்ணுறியா இல்லை ஜனங்க சொன்னாங்களா? அப்போது நானா ஒரு யூதனா, உங்கள் ஜனங்க என்னை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. திரும்ப கேள்வி கேட்பார், நீ ராஜாவோ அப்படின்னு. அது இயேசு சொல்லுவார், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான், ஆனால் நீ நினைக்கிற ராஜா நான் கிடையாது. ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்காந்துக்கிட்டு நிர்வாகம் பண்ணுற ராஜா நான் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய இருதய சிம்மாசனத்து வாசம் பண்ணி, இருதய சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்து வாசம் பண்ணி அந்த மனிதனுடைய முழு பிரச்சனை என்னுடைய கரத்தில் எடுத்து அந்த பிரச்சனைலாம் தீர்த்து அந்த மனுஷனை வாழ வைக்கிற ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு அவர் ராஜா. இப்போ இருக்கிற ராஜாக்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு ராஜா கிடையாது. அவங்க இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜாவாக இருக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய சிம்மாசனத்தை தள்ளிட்டு நான் வந்து உட்கார ராஜா கிடையாது. இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். இது ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுற ராஜா அவர் அப்படின்னு சொல்லும் போது, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்னா அவன் ஒன்று கேட்டான், சத்தியமாவது என்ன? யாருமே கேட்காத ஒரு கேள்வியை பிலாத்து கேட்ட மாதிரி இருக்குது. பைபிளில் யாருமே கேட்கல. சத்தியனா என்னான்ற கேள்வியை யாருமே கேட்கல. சத்தியவானியவனே என் சத்தத்துக்கு செவி கொடுக்குறான், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல வந்திருக்கேனே உடனே கொஸ்டின் அடுத்து ரைஸ் பண்ணுறாரு பிலாத்து, சத்தியமாவது என்ன? சத்தியத்தை பார்த்தே கேள்வி கேட்டான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லி சொன்னவரை பார்த்து சத்தியமா அப்படின்னா என்னன்னு கேட்டான். சத்தியமாவது என்ன அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அப்போது அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு நிலையில் அவங்களும் இல்லை. அவங்களாம் இவர் மேலே ஒரு குற்றம் சுமத்திருக்கிறாங்க, ஒரு குற்றவாளியை இவரை திருத்திருக்கிறாங்க. இப்போ சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிலுவைக்கு முன்பு இப்படி ஒரு வெற்றியின் ஊர்வலம் அங்கே நடைபெறுகிறது. இந்த வெற்றியின் ஊர்வலம் நடைபெறுவதற்கு என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ராஜ்யம் வந்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காணக்கூடிய ஒரு ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். இந்த காணக்கூடிய ராஜ்யம்னாக்கா உண்மையாக நம்ம பார்க்குற மாதிரி ஒரு தலைமை செயலகம் இருக்குது, அங்கே ஒரு சிஎம் இருக்கிறார். அதே போல் வந்து ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, அங்கே ஒரு பிஎம் இருக்கிறார். அதே போல் அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ ஆஃபீஸ்லாம் இருக்கும், அங்கே எம்எல்ஏ இருப்பார். இது கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு ராஜ்யம். கண்களால் பார்க்க முடியாத ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்குது. அந்த ராஜ்யம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை குறித்து அப்படின்னா நான் சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன். எதை குறித்து? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன். சத்தியவான்யவனும் என் சத்தம் கேட்கிறான். இது கண்களால் காணக்கூடாத ஒரு ராஜ்யமாக இருக்குது. இது என்ன ராஜ்யம் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய ராஜ்யம். போன குருத்தோலை ஞாயிறில் இது குறித்து கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். இது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த ராஜ்யம் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலே வர விரும்புகிறது. இந்த பூமியில் வந்து நம்ம கண்டிப்பாக பிறக்கிற ஒவ்வொரு மனுஷன் ஏதோ ஒரு நாட்டோடைய சிட்டிசனாக இருக்கிறான், ஒரு ராஜ்யத்தின் குடிமகனாக அவன் இருக்கிறான். நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன், அமெரிக்காவில் இருக்கலாம் அமெரிக்கன்
சிட்டிசன். ஒவ்வொரு நாட்டில் ஒரு குடிமகனாக அவங்க இருக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவங்க நாட்டில் வாழ முடியும். அந்த ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் சட்ட ஒழுங்கின் கட்டுப்பாட்டுக்குள் ஒவ்வொரு குடிமக்களும் இருக்கிறார்கள். ஆக இந்த உலக பிரகாரமான ராஜ்யம் காணக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அவர் ராஜான்னு சொல்லி அவரை எல்லாரும் மையப்படுத்தும் போது, ஒவ்வொரு மனுஷனும் இந்த காணக்கூடிய ராஜ்யத்தில்னா அவன் எல்லாம் தேவையும் சந்திக்கப்படுறதில்லை, அவன் பிரச்சனை பெரும்பாலும் தீர்றதில்லை. ஆனால் காணக்கூடியாத ஒரு ராஜ்யம் உலகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ராஜ்யம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று காணக்கூடிய ராஜ்யம், இது கண்ணால் பார்த்துடலாம். எந்த ராஜ்யத்தை நம்ம எலெக்ட் பண்ணி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறோம், அவர் சிஎம்மாவோ பிஎம்மாவோ வந்துடுறாரு. அவர் கண்ணால் பார்க்க முடியுதோ, அங்கே போனால் சிஎம் இருப்பார், இங்கே போனால் பிஎம் இருப்பார், அது வராருன்னு சொல்கிறாங்க. காணக்கூடிய ஒரு ராஜ்யம். காணக்கூடிய ராஜ்யம் 2 இருக்குது. ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். இது ரெண்டுமே கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் வேலை செய்யுது. அது கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அது வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து தான் என்ன பண்ணுறாரா இந்த ராஜா. உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த 2 ராஜ்யத்தோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆதாம் வழியாக அந்த பூமியில் வர்றதுனால, அவங்க தேவன் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்திருக்கிறதுனால, அவங்க என்ன பண்ணால் அந்த காணக்கூடிய ராஜ்யமாகி இந்த உலகத்தின் ராஜ்யத்திலையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா காணக்கூடாத ராஜ்யமாகிய இருளின் ராஜ்யத்திலையும் அவங்க கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. அப்படி அவங்க கனெக்ட் ஆகிருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த இருளின் ராஜ்யம் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா அவங்க பாவியாக இருக்கிறாங்க. பாவினா பாவம் செஞ்சு பாவி ஆகலை, ஆதாம் வழியாக அந்த பூமியில் வந்த ஒவ்வொருவரும் பாவியாகவே இருக்கிறார்கள். இந்த பாவ பிரச்சனைக்கு பலர் பலவிதமான தீர்வுகளை சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த தீர்வும் அந்த பாவ பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி இல்லை. எந்த பிரச்சனையும் பாவ பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இல்லை. இந்த பாவம்ங்கிற பிரச்சனை மனுஷனால் தீர்க்கவே முடியாது. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வரைக்கும் மனுஷன் இருளின் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருப்பான். இருளின் ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிசாசு தலைவனாக இருக்கிறான். இந்த பிசாசின் தீய சக்திகள்லாம் அவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுது. அவனை வியாதியிலே வச்சுருக்குது, அவனை தரித்திரத்தில் வச்சுருக்குது, அவனை தோல்வியில் வச்சுருக்குது, அவனை பிரச்சனையில் வச்சுருக்குது, அவனை கவலையில் வச்சுருக்குது. அதுக்கு பின்னாடி பிசாசு வேலை செய்கிறான். எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளோ திறமசாலிகளாக இருந்தாலும், எவ்வளோ படித்தவர்களாக இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில் பல தரப்பட்ட பிரச்சனைகளோடு கூட தடுமாறிக்கொண்டு, அடுக்கடுக்கான இழப்புகளோடு கூட, ஏமாற்றங்களோடு கூட, தோல்விகளோடு கூட, துன்பங்களோடு கூட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு சில நேரத்தில் உள்ளத்தில் ஒரு பதிலில்லாத கேள்வி அப்பப்போ வந்துட்டுருக்கும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்கிறது இல்லையே, நான் 4 பேர் நல்லதுனா செஞ்சுருக்கேன், என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருது? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, நான் 4 பேருக்கு நல்லது தான் செஞ்சுருக்கிறேன், 4 பேருக்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறேன், நல்லது தான் பண்ணியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் அடுக்கடுக்கான போராட்டங்களும் வருது? எனக்கு ஏன் இவ்வளோ வியாதி வந்துச்சு? வாழ்க்கையில் நிறைய பாவம் செய்கிறோம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறானே, நான் கடவுளுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ வியாதிகள் இருக்குது, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புது. அந்த கேள்விக்கு பைபிள் பதில் சொல்லுது. என்ன பதில் சொல்லுதுனாக்கா, இந்த பிரச்சனைக்கு நீ காரணம் அல்ல, இந்த பிரச்சனைக்கு ஆதாம் ஒரு காரணமாக இருக்கிறான், அவனுடைய வழியில் நீ வந்ததுனால அந்த பிரச்சனை பூ மேலே இருக்குது. ஆனால் நீயா போய் இந்த பிரச்சனை சிக்கலை, அந்த பிரச்சனையை உன் மேலே யாரும் திணிக்கலை, நீ பிறக்கும் போது அந்த பிரச்சனையோடு தான் பிறந்திருக்கிற. அதான் பாவம் என்கிறதான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை உன்னுடைய சுயமுயற்சி கொண்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரியம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவமே இல்லாத ஒருவர் இந்த பூமியிலே பாவம் இல்லாத தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும். அப்போதான் இந்த பிரச்சனை தீரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா பரலோகத்தில் மிகுந்த சமாதானம். என்ன சமாதானம்? பரலோகத்தில் மிகுந்த சமாதானம். எப்போ பரலோகத்தில் சமாதானம் வருது தெரியுமா? தனது சாயலின்படி, தனது ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அந்த ஸ்தானத்தை இழந்து ஒரு பாவியாக இந்த பூமியிலே தேவனுடைய உறவை இழந்தவனாக, தேவனுடைய தொடர்பை இழந்தவனாக, அவன் அநேக பாவத்தின் பிடியிலும் சாபத்தின் பிடியிலும் அவன் யாரென்று புரியாதவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரப்போகிறது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு பாவம் இல்லாத தன்னுடைய குமாரனை இந்த பூமியில் மனுஷனாய் அனுப்பி
அவரை சிலுவையிலே எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் தூக்கி அவர் மேலே சுமத்தி அவரை பாவமாக்கி நம்மை நீதியாக்கும்படியான செயலை அவர் செய்ய போகிறார். இப்போது அந்த வெற்றியின் ஊர்வலம் அறிவிக்கப்படுது. எவ்வளோக்கு எவ்வளோ இயேசு அவமதிக்கப்பட போகிறாரோ, புறக்கணிக்கப்பட போகிறாரோ, கன்னத்தில் அறையப்பட போகிறாரோ, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடவப்பட போகிறாரோ, விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட போகிறாரோ, சிரசில் முள்முடி வைத்து அடிக்கப்பட போகிறாரோ, முகத்தில் காரி துப்பப்பட போகிறாரோ, எந்த அளவுக்கு வாரில் அடிக்கப்பட்டு ஒரு முதுகெல்லாம் உடம்பெல்லாம் அப்படியே சின்ன பின்னமாக பீத்தெடுக்கப்பட போகிறதோ, அதற்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்க போகிறது. என்ன பலன் என்றால், அநேக மக்கள் ஒரு விதையை போட்டால் எப்படி பல நெல்மணிகளை நம்ம அறுவடை செய்கிறோமோ, அதே போல் கோதுமை மணியாக இயேசு இந்த பூமியில் விழுந்து, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆக கோதுமை மணியாக ஒரு விதையாக இயேசு இந்த பூமியில் விழுந்து ஒரு இயேசுவை விதைக்கிறதன் மூலமாக, ஒரு குமாரனை இந்த பூமியிலே கொடுப்பதன் மூலமாக அநேக குமாரர்களையும் குமாரத்தையும் அவர் அறுவடை செய்ய போகிறார். அவர் மிகுந்த சந்தோஷம் அங்கே பரலோகத்திலே உண்டாகிறது. இயேசு பிறக்கும்போது பூமியிலே சமாதானம் வந்துச்சு. இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்தில் சமாதானம் வருது. இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்தில் சமாதானம். அப்போ இந்த வார்த்தைகள் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய குமாரன் இந்த பூமியில் பிறந்தபோது பூமியில் சமாதானம், அது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பரலோகத்தில் ஒரு பெரிய சமாதானம். மனுஷனுடைய பாவத்துக்கு ஒரு தீர்வு வரப்போகுது. மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிற பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுதுன்னு சொல்லி, இப்போ அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்னாக்கா, காணக்கூடாத 2 ராஜ்யம் இருக்குது. ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இப்போது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண பெரும்பாலான பிரசங்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரே ஒரு தலைப்பில் தான் பிரசங்கமாக பண்ணார். எந்த இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணாலும், எந்த ஓமையை சொன்னாலும் சரி, அந்த ஓமையுடைய தலைப்பு என்ன வரனாக்கா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அது எந்த ஓமையாக இருக்கட்டும் அது பரலோக ராஜ்யத்துக்கு ஓமையாக இருக்கும். எந்த பிரசங்கமாக இருக்கட்டும் அது பரலோக ராஜ்யத்துக்கு குறித்த ஒரு பிரசங்கமாக இருக்கும். அப்போ இயேசு பண்ண பிரசங்கத்துடைய தலைப்பே கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய ராஜ்யம். என்னது? தேவனுடைய ராஜ்யம். இப்போது இயேசு என்ன சொன்னார்னாக்கா, இந்த ராஜ்யத்தை தான் நீங்கள் முதல்ல தேடணும், இந்த ராஜ்யத்தை தேடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும்னார். என்ன சொன்னார்? இந்த ராஜ்யத்தை நீங்கள் முதல்ல தேடணும். ஃபஸ்ட்டு இந்த ராஜ்யத்துக்குள்ளே வரணும், இந்த ராஜ்யத்துக்குள்ளே வரணும். ரெண்டாவது இந்த ராஜ்யத்தை தேடணும். அநேக ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க, தேடாதனால அவங்களுக்கு கிடைக்கல. அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வராமலே வேறு வழியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டிருக்கிற அப்படின்னாலே அவளுக்கு அது கிடைக்கவில்லை. ஏன்னா பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இருளின் ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பூமியில் பிறக்கிறான். அவன் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் பிரச்சனை உள்ள மனுஷனாக இருப்பான். அவன் மரித்தான் நரகத்து தான் போவான். நான் பல முறை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 10 கொலை பண்ண கொலைகாரன் நரகத்து தான் போவான் ரட்சிக்கப்படலைன்னா. 10 உயிரை காப்பாற்ற டாக்டரும் ரட்சிக்கப்பட நரகத்து தான் போவார். இவர் 10 உயிரை காப்பாற்றினாருக்க ஒரு பரலோகத்துக்கு போக வேண்டிய அப்படி ஒரு ஸ்லாக்கியம் அவர் கொடுக்கப்பட போகிறது இல்லை. ஏன்னா 10 உயிரை காப்பாற்றிருக்கிறாரு, அதனால் இவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாம். அவன் 10 உயிரை கொன்று இருக்கிறான், கொலை பண்ணியிருக்கிறான், ஆனால் அவன் என்ன பண்ணலாம், நரகத்துக்கு அமிச்சிடலான்னு சொல்லி அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுக்க போகிறது இல்லை. பாவி தான், பாவி. அவன் நல்லவனாக இருந்தாலும் பாவி தான். அவன் பாவம் செய்வதனால் அவன் நரகம் போகிறது இல்லை. உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் பாவம் செஞ்சான்ற காரணத்துக்காக தேவன் அவன் நரகத்தை அனுப்புறதில்லை. உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவத்தை அவன் செய்திருந்தாலும், அவன் பாவம் செய்திருக்கிறான் என்கிற காரணத்துக்காக அவன் நரகம் போகிறதில்லை. அவன் நரகம் போகிறான் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த பாவ நிவாரணமாகிய இயேசு சிலுவிலே அவனுக்காக பலியாகி இருந்தும், அந்த செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போன ஒரே பாவத்து நிமித்தமாகத்தான் அவன் நரகம் போகிறான். அவன் செஞ்ச பாவத்தான் நரகம் போகல, அவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை இயேசு கொடுத்தாச்சு சிலுவையில். அவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை யார் கொடுத்தாச்சு? சிலுவையில் இயேசுவுக்கு கொடுத்தாச்சு. இவன் என்ன சொல்கிறான்? சுவிசேஷத்தை நிறைக்கும் போது வேணாம் அதை நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லாமல் சொல்கிறான். சுவிசேஷத்தை அறிவித்து அந்த சுவிசேஷத்துக்கு அவன் சரி ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகும்போது அவன் என்ன சொல்லாமல் சொல்கிறான்னா, அதுக்கான தண்டனை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற அவன் சொல்கிறதுக்கு அர்த்தம் அது. அதனால் இவன் பாவம் செஞ்சதுனால ஒன்றும் இவன் நரகத்துக்கு போகிறதில்லை. ஏன்னா அதுக்கான தண்டனை இவனுக்கு பதிலாக தன்னுடைய குமாரனுக்கு இயேசு சிலுவையிலே கொடுத்து விட்டார். இவனை நீதிமானாக்கும்படியாக, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நீதிமானாக்கும்படியான செயலை தான் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். எந்த ஒரு மனுஷனும் இனிமேல் தேவனுடைய உறவை இழந்து போகக்கூடாது.
ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும். எல்லாருக்கும் தேவனுடைய நல்ல உறவு கிடைக்க வேண்டும், ஐக்கியம் கிடைக்க வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் வாழ வேண்டும், நித்தியத்தில் வர வேண்டும் என்பதற்காக தேவன் பாவமில்லாத தன்னுடைய குமாரனை சிலுவையிலே பாவமாக்கி, அவரை சிலுவையிலே சாபமாக்கி, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் பாவ மன்னிப்பை பெற்றவனாக, பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றவனாக, அவன் தேவனுடைய உறவு ஐக்கியத்தை பெற்றவனாக உலகத்தில் வாழ்ந்து அவன் பரலோகத்துக்கு வர வேண்டுவதற்காக தேவன் இந்த காரியத்தை செஞ்சார். இப்போது மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 31-33 வரைக்கும் இயேசு சொன்ன காரியத்தை நம்ம வாசிப்போம். என்னன்னாக்கா மத்தேயுல லூக்காவில் இந்த வசனம் வரும், ரெண்டுத்தையும் வாசிக்கிறேன். ஏன்னா உலகத்தில் 3 ராஜ்யம் இருக்குது இல்லையா? இவர் எந்த ராஜ்யத்துக்கு ராஜான்னு தெரியணும். இப்போது எந்த ராஜ்யத்துக்கு? உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்துக்கு ராஜா யார்? எந்த நாட்டில் எந்த மனுஷன் வேட்பாளராக நின்று ஜெயிச்சிருக்கிறாரோ அவர் அந்த உலகத்துக்கு, அந்த நாட்டுக்கு அவர் ராஜா, அந்த நாட்டுக்கு. அப்போ இருளின் ராஜ்யத்துக்கு ராஜா யார்? பிசாசு, உலகத்தின் அதிபதி இடத்துல வருகிறான். இதை தேவனுடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்கு யார்? இவர் சொன்னார், நீ சொல்லுகிறபடி நான் இயேசு ராஜா. இயேசு எந்த ராஜா? உலகத்தில் அதை காணக்கூடிய உலகத்தின் ராஜ்யத்துக்கு ராஜா இல்லை. அவர் ஒவ்வொரு மனுஷனும் இருதய சிம்மாசனத்தில் வாசம் பண்ணுகிற ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு, கண்களால் காண முடியாத ராஜ்யத்துக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் வரணும். பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் ஒரு அங்கமாகவும், இருளின் ராஜ்யத்தில் ஒரு அங்கமாகவும் பூமியில் பிறந்திருக்கிறான். உலகத்தின் ராஜ்யம் அங்கமாக இருந்தாலும் தான் நமக்கு எல்லாம் கையில் வச்சுருக்கிறோம். என்ன வச்சுருக்கிறோம்? ஆதார் அட்டை வச்சுருக்கிறோம், ரேஷன் கார்டு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு ப்ரூஃபு? நான் இந்த ஏரியாவில், இந்த ஊரில் தான் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்குது, எனக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, எனக்கு ஒரு ஆதார் அட்டை இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், இந்த ஊரில் நான் இருக்கிறேன், அது பாருங்க ஒரு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இருக்குன்னு சொல்லி உலகத்தின் ராஜ்யத்துக்குள்ள நான் ஒரு அங்கம்ன்றதுக்கு ப்ரூஃப் தான் இந்த ஆதார் அட்டை, இந்த ரேஷன் கார்டெலாம். உலகத்தின் ராஜ்யத்தில் ஒரு அங்கமாகவும், அவனுக்கு தெரியாமல் இருளின் ராஜ்யத்தில் ஒரு அங்கமாக, அவனுக்கு தெரியாது, அது அவனுக்கு அறிவிக்கணும். எப்பா நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, உலகத்தில் நல்ல வேலை கிடைக்கலாம், கொஞ்சம் வாழலாம் நீ, ஆனால் வாழ்றதுக்கு அப்புறம் நீ நரகத்தான் போயிடுவேன். அப்படின்னு நீ சிறப்பாக வாழணுன்னாக்கா நீ தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து கனெக்ட் ஆகணும். அது உன்னால் ஆக முடியாது, உன்னாலாகவே முடியாது. உன்னை இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக, இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற உன்னை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில் பாவமாக்கி, அவருக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா தண்டனைகளையும் அவருக்கு கொடுத்து, உன்னை இந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து, இன்றைக்கி இந்த அழைப்பு உனக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்கிற அழைப்பு உனக்கு இலவசமாக கொடுக்கப்படுறது. நீ இந்த ராஜ்யத்துக்குள் வரலாம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரலாம், உள்ளத்தை திறந்து சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒரு பாவியாகி இருக்கிறேன். உலகத்தில் பாவின்னு சொன்னால் பாவம் செஞ்சு பாவி இல்லை, பூமியில் பிறக்கும்போது தேவனுடைய உறவும் தொடர்பும் இல்லாத நிலையில் நான் பிறந்திருக்கிறேன், அந்த விதத்தில் நான் பாவியாக இருக்கிறேன். ஆக இந்த பாவ நிலை மாறுவதற்கு நான் என்ன செய்தாலும் அது மாறாது என்பதை நான் உணர்கிறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் இந்த பாவி என்கிற நிலையிலிருந்து மாறி உங்களுடைய பிள்ளைகள் நிலையில் நான் வருவதற்கு எனக்காக நீர் ஒன்றை சிலுவை செய்திருக்கிறீர். அதை நான் மனதார நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தை நான் உமக்காக திறந்து கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாரும், உண்மை என் சொந்த ரட்சகராக ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் தேவன் வந்து வாசம் பண்ணுறார். உள்ளத்தில் தேவன் வந்து வாசம் பண்ணுறார். வாசம் என்ன ஆகுது? இது வரைக்கும் உலகத்தில் வந்து எல்லாரோடையும் தொடர்பு கொண்டு இருந்த மனிதன் இப்போ தேவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு வருகிறான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாத என்ன வித்தியாசம்னாப்பா, இப்போ உங்கள் செல்ஃபோனில் ஒரு வீடியோ வச்சுட்ருக்குறோம். அந்த பேர் அது என்ன செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் A14 கேலக்ஸி A14. அதேமாதிரி இன்னொரு செட்டு வாங்கி வச்சுருக்க முடியும். எல்லோரும் புதுசாக கடையில் இந்த செட்டெலாம் இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் பேசணும், இந்த ஃபோனில் பேசணும், இருக்கிறது எல்லாமே அதிலே இருக்கும், இருக்கிறது எல்லாமே அதுலேயும் இருக்கும். புதுசாக ஒரு செல்லு வாங்கி பேச முடியாது, ஆனால் இதில் பேச முடியும். ஏன் பேச முடியாதுன்னா அதே ரேட்டு தான் இதுவும், அதே மதிப்பு தான் இதுவும், இதில் இருக்கிற அதே ஆப்ஷன் அதுவும் இருக்குது. ஏன் இந்த ஃபோனில் பேச முடியும், அந்த ஃபோனில் பேச முடியலனாக்கா இந்த ஃபோனில் சிம் கார்டு இருக்குது, அந்த ஃபோனில் சிம் கார்டு இல்லை. இந்த ஃபோனில் சிம் கார்டு இருக்குது, அந்த ஃபோனில் சிம் கார்டு இல்லை. ஃபோன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சிம் கார்டுலாம் பேச முடியாது. ஃபோன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சிம் கார்டு இல்லைன்னா மற்றவர்களோடு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு மனுஷன் இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா சிம் கார்டு இல்லாத ஒரு ஃபோனாக பிறந்திருக்கிறான், நல்ல மனுஷனாக இருப்பான். இப்போ அந்த சிம் கார்டை போட்டால் தான் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும், தொடர்பு கொள்ள முடியும். இப்போ சொல்கிறாரு, நீ உலகத்தில் எல்லாரோட தொடர்பு கொள்கிற, தேவனோட கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இயேசு இந்த ஃபோனில் ஒரு சிம் கார்டு போடுற மாதிரி உள்ளத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். இப்போது உள்ளத்தில் அவர் வந்துட்டார்னாக்கா
இது வரைக்கும் தேவனோட காண்டாக்ட் பண்ண முடியாத நீ இப்போ தேவனோட காண்டாக்ட் பண்ண முடியும், அவரோட தொடர்பு கொள்ள முடியும், தொடர்பு கொள்ள முடியும். அப்போ இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, ஒரு ஃபோன் சிம் கார்டை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஃபோன் வழியாக மக்களோட தொடர்பு கொள்ளுகிறோம். அதே போல் ஒரு மனிதன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மனிதன் தேவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு அவன் வருகிறான். இல்லாட்டி வெறும் எம்டி ஃபோனை தான் இருக்க முடியும். ஃபோன் காஸ்ட்லி தான், ஆனால் உள்ள சிம் இல்லை. ஃபோனு காஸ்ட்லி தான், அதே ரேட்டு தான், அதுக்கு எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஆனால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. பக்தி வேணால் உள்ளத்தில் இருக்கலாம், தேவனுக்கு என்ன பண்ண முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. கம்யூனிகேஷன் வித் காட் அப்படின்ற விஷயத்தில் அவர் ஃபெயில் ஆகியிருப்பார். தேவனுக்கு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலே அவர் தோல்வியடைந்தவராக இருப்பார். உலகத்தில் எல்லாரோட கான்டாக்ட் பண்ண முடியும். அவர் எல்லாத்தையும் சொல்லுவார், எனக்கு பிஎம் கூட தெரியுங்கன்னுவார், சிஎம் கூட தெரியுங்கன்னுவார், நானாசமாக இப்போ கூட எல்லாத்தையும் பேசுவேங்கன்னுவார். ரைட், எல்லாத்தையும் உங்களால் பேச முடியும். கடவுளோட பேச முடியுமா, தொடர்பு கொள்ள முடியுமா? இல்லை. கடவுளுக்கு ஒரு கும்பிடு போட்டு போவேன், காணி கொடுத்துட்டு போவேன், அன்னதானம் பண்ணிட்டு போவேன், கடவுளை வணங்கிட்டு போவேன், கடவுளுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போவேன், அதெல்லாம் கரெக்டுப்பா. நீ உன் பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு கடவுள்கிட்ட பேச முடியுமா? இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா? நீ பாவியாக இருக்கிற. அது காரணம் என்ன இருக்கிற? இந்த பாவ நிலையை நீ மாற்ற முடியாது. சிம் கார்டை நீ காசு கொடுத்து வாங்கணும். அந்த இயேசு வந்து காசு கொடுத்து வாங்க தெரியல, இந்த சிம் கார்டை நானே ஃப்ரீயாக கொடுத்துட்றோமா உனக்குன்றார். என்னுடைய குமாரனை உனக்காக இது நீ ரீசார்ஜே பண்ண தேவையில்லைப்பா. என்ன பண்ண தேவையில்ல? லைஃப் டைம் வெலிடிட்டிப்பா. இது ரீசார்ஜே பண்ண எப்போலாம் தேவனுக்கு என்ன பண்ணலாம், நீ தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு என்னுடைய குமார் ரத்தத்தை நான் விளைக்கிறேன், சிலுவிலே கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய தொடர்பை நீ ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதற்கான ஒரு காரியத்தை நான் சிலுவிலே செய்து முடித்திருக்கிறேன். அந்த செயல்தான் சுவிசேஷ செய்தியாக ஆங்காங்கே அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த செய்திக்கு நீ சரியான பிரதியுத்தரம் ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாயானால், உள்ளத்தை இயேசுக்கு திறந்து கொடுப்பாயானால், இயேசுவின் உள்ளத்தில் வாரும் என்று மனதார நீ சொல்வாயானால், உன் உள்ளத்தில் இயேசு வந்து வாசம் பண்ண முடியும். அப்படி ஏற்றுக்கொண்ட எல்லோரும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கமாக இருக்கிறார்கள். உலகத்தின் ராஜ்யத்திலும் நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போமானால், ரட்சிக்கப்படாதவர்கள் இருளின் ராஜ்யத்திலும் உலகத்தின் ராஜ்யத்திலும் அங்கமாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் இந்த உலகத்தின் ராஜ்யத்திலும் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திலும் ஒரு அங்கமாக இருக்கிறோம், உலகத்தின் ராஜ்யத்திலும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். உலகத்தின் ராஜ்யம் ஒருவேளை உங்கள் தேவைகளை சந்திக்காமல் போகலாம் சொல்கிறாரு. அந்த கிங்டமில் நீ இருந்தனாக்கா ஒரு குறையும் உனக்கு இருக்காது. ஒரு குறையும் உனக்கு ஃபஸ்ட்டு இந்த கிங்டம்குள்ளே எப்படி வரணும்னு தெரியணும். இயேசு சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அந்த ராஜா உன்னதத்திலிருந்து வந்த ராஜா, உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற ராஜா அவர் உள்ளத்திலே வந்து விட்டார். இப்போ அந்த ராஜா தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 37-33 வரைக்கும், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுப்போம் என்று கவலைப்படாது. கவலை விடுறீங்க. என்ன சொன்னார்? இவருக்கு வித்தியாசம் சொல்கிறார். உலகத்தில் இந்த ஞானிகள் அப்படின்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னன்னாக்கா லாஸ்ட் அப்டேட்டில் இருப்பாங்க. அவங்க தான் ஞானிகள். லாஸ்ட்டு அப்டேட்டில் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஞானிகள். லேட்டஸ்ட் அப்டேட் என்னவோ அதில் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஞானிகள். இப்போ வயசு 3 பேர் வந்தாங்க இயேசுவை தேடிட்டு. அவங்க லாஸ்ட் அப்டேட்டில் இருந்தாங்க. நட்சத்திரத்தை பார்த்து லாஸ்ட் அப்டேட் என்னவோ அதில் இருந்தாங்க. அவங்க தான் ஞானிகள். வெயில் ஒத்துக்குது லாஸ்ட் அப்டேட்டில் இப்போ எது கரெக்டாக இருப்பாங்க அவங்க தான் ஞானிகள். அறிவு, ஞானம், புத்தின்னு 3 இருக்குது. அறிவுனா நாலேஜ், புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங், ஞானம்னா விஸ்டம். வைஸ்மேன் ஞானி. ஆனால் ஞானியுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் அப்டேட்னும் அதில் இருப்பார் அவர். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒருத்தர் பார்த்து சொன்னார். யாருனாக்கா, உன்னை போல ஒரு ஞானவான் இருந்ததும் இல்லை, இனி இருப்பதும் இல்லை. யாரை பார்த்து சொன்னார்? அவர் ரொம்ப சின்ன வயசில் ராஜாவாயிட்டான். அவன் கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானம் தான்பா இல்லை அப்படின்னா. ரைட், நீ எதில் வீக்னஸாக இருக்கிற அதில் ப்ளஸ் ஆகிக்கிறேன், எதில் நீ மைனஸாக இருக்கிறியோ அதில் உன்ன மாதிரி ஒரு ப்ளஸ்ஸானால் நீ பார்க்கவும் முடியாது. இதுக்கப்புறம் பார்க்கவும், இதுக்கு முன்னாடி இருந்திருக்க மாட்டான், இதுக்கு அப்புறமும் இருந்திருக்க மாட்டான். நீ என்கிட்ட வந்துட்ட. இப்போ பிரச்சனை எடுத்துக்கிட்டு எங்கே வந்துட்ட? என்கிட்ட வந்துட்ட. உன்னை போல் ஒரு ஞானவான் இருந்ததும் இல்லை, இனி. அந்த ஞானி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஞானி சொன்ன வார்த்தை, இந்த பார், சும்மா சோம்பேறியாக சுற்றின்னு இருக்காது, அப்புறம் சோறு இல்லைன்னு அவஸ்தைப்பட போகிறேன், இப்படியே இருந்துட்டு அங்கே பார்
எறும்பு பற்றியா வெயில் காலம் வரணும். இந்த வெயில் காலத்தில் என்ன பண்ணுது, போய் ஒவ்வொரு எறும்பும் வந்து ஒரு இரையை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே நகர்ந்து போய் அது புற்றில் என்ன பண்ணுது, ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. ஏன் தெரியுமா, அது மழை காலத்தில் நடக்க முடியாது. அதில் மாரி காலத்துக்கு வேண்டிய உணவை என்ன பண்ணுது, கோடை காலத்துலேயே சேர்த்து வச்சுட்டு உள்ளே உட்காந்துட்டு மழை பெய்யும் போது அது வெளியில் போக முடியாதனால நல்லா சாப்பிடுது. அதனால் உனக்கு ஞானம் வேணும்னா போய் அந்த எறும்பை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொண்டார். யார்? அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் இந்த ஞானி சொன்னார். இப்போ அவரை விட பெரிய ஞானி இவர். யார்? ஆபிரகாமிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், அவரோட பெரிய ஞானி. இப்போ இந்த ஞானி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீ எறும்பை பார்க்காதப்பா, நீ பறவையப்பா. எதை பாரு? பறவைய. அதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் ஞானி தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. இதை ஃபுல்லாக வாசிக்கணும், அப்படியே அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கணும். என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளுக்கும் உங்கள் பரமபிதான் பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் இவைகளை பார்க்கலும் விசேஷித்த பறவையே பிழைக்க வைக்கிறேன், அது என் கிங்டமில் இல்லை, நீ என் கிங்டமில் இருக்கிற. ஒரு பறவையை பிழைக்க வைக்கிறேன், அது ஒன்றும் உழைக்கலை, நுறுக்கலை, அது வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேர்த்து வைக்கலை, கையில் ஏடிஎம் கார்டு வச்சுன்னு இல்லை, அதுக்கே நான் பிழைப்பை கொடுக்குறேன். உன்னை விட்டுருவேனா நான்? ஆனால் நீ போய் உழைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்லலை. நீ எதை பண்ண தெரியுமா, இந்த கிங்டம்குள்ளே எப்படி வரணும்னு காஸ்பலில் கேளு, சுவிசேஷத்தை கேளு, நீ ரெஸ்பாண்ட் பண்ணு, உள்ளத்தை திறந்து கொடுத்துரு. கிங்டம்குள்ளே இப்போ நீ வந்துட்டேன், வந்ததுக்கப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, இந்த கிங்டம்லேருந்து எப்படி நான் எல்லாத்தையும் எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த கிங்டம்லேருந்து நான் எப்படி ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடணும், அதுலேருந்து எப்படி எல்லாத்தையும் எடுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்குள்ளே? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடணும். இப்போ தேவனுடைய ராஜ்யத்திலேருந்து எல்லாத்தையும் இப்போ தான் சொல்கிறார் 31 வசனத்தில். என்ன சொல்கிறாருன்னா, உலகம் ஒன்று தேடிட்டுருக்கு. என்ன தெரியுனாக்கா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அவங்களும் ஒரு ஞானி தான். என்னன்னா அஞ்ஞானிகள் அவங்க, ஏன்னா தேவனுடைய கான்டாக்ட் இல்லாத ஞானிகள், தேவனுடைய கான்டாக்ட் இல்லாத. உலகத்தில் ஒரு பெரிய ஞானியாக இருக்கலாம், ஆனால் அஞ்ஞானியாக இருக்கிறாங்களாம். அப்போது மெய்ஞானம் யாருன்னு பார்த்தா, இயேசு உலகத்தில் ஏற்றுக்கொண்டவன் மெய்யான ஞானத்தை பெற்றனா இருக்கிறான். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்போ உள்ளத்தில் அவர் 2 பேர் சொல்கிறார். என்னன்னாக்கா, இது மாதிரி வேலைகள் அவங்க செஞ்சுட்ருக்குறாங்க. எப்படி நாளைக்கு நம்ம வந்து பிழைக்கிறது, எப்படி ஒரு வீடை கட்டுறது, எப்படி பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது, எப்படி பணத்தை சேர்க்கறது, எப்படி முன்னேறுறது, இதுக்காக எப்படி டெய்லியும் வந்து உழைக்கிறது, இதுக்காக என்ன வேலை செய்கிறது, இதை எப்படி பல மடங்கு பெருக்கிறது, இதெல்லாம் வச்சு எப்படி பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறது சொல்லி அந்த வேலையில் அவங்க ஈடுபட்டுருக்குறாங்க. அதுக்காக அவங்கள வேலைக்கு போவானான்னு சொல்லலை, போங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அதை விட்டுட்டு இன்னொன்று நீங்கள் தேடுங்க. எதுனாக்கா சொல்கிறாரு 33 வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் எதுக்கெல்லாம் ஓடுறாங்களோ அதெல்லாம் உனக்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்கப்படும். உனக்கு காசு கொடுக்க தேவையில்ல. அது எதுக்கு காசு கொடுக்க தேவையில்ல? இட்லி வாங்கிட்டீங்கன்னாக்கா 4 இட்லி சாம்பார் காசு தேவையில்லை, சாம்பார் சட்னிக்கு அவனே கொடுத்துருவான். அது இட்லி வாங்கினா சாம்பார் சட்னி ஃப்ரீ, அது காசு கொடுக்க தேவையில்லை. வண்டி வாங்கினீங்கனாக்கா அதுக்கு சைடு கண்ணாடிக்கு காசு கொடுக்க தேவையில்லை, அது பேர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அவனே கொடுத்துருவான். ஒரு பைக் வாங்கினீங்கனாக்கா அவன் சொல்லுவான், இந்த 2 கண்ணாடி வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றான். இப்போலாம் இன்னும் நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. ஒரு ஹெல்மெட்டே ஃப்ரீயாக கொடுத்துட்றான், டேங்கை ஃபில் பண்ணி பெட்ரோல் போட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வான்ஸாக வருது. இப்போது அதில் இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு அவன் கொடுத்துட்றோம். அவன் சொல்கிறாரு, அவன் எதெல்லாம் தேடி ஓடுறானோ அதனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கொடுத்துட்றேன்றார். இதெல்லாம் உங்களுக்கு எது கூட கொடுக்கப்படும், எதை தேடி இந்த உலகம் ஓடிட்டுருக்குதோ அதை நீ தேடாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கொடுத்துட்றேன், அதை விட அதிகமாக உனக்கு இருக்குன்றார். அவங்க எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, தன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் கவனத்தையும் எதற்காக கொடுக்கிறார்களோ, நீங்கள் உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் கவனத்தையும் அதற்கு கொடுக்காமலே அது உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு அது கூடுதலாக கொடுக்கப்படும். இதே பார்த்தீங்கன்னாக்கா லூக்கா சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 29-32 வரைக்கும் வசந்த வாசிக்கிற பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும்
சந்தேகப்படாமல் டவுட்டே வரக்கூடாதுன்றார். இவரெல்லாம் உலகத்தார் நாடி தெரிஞ்சார். உலகத்தை ரட்சிக்கப்படாதவன் இந்த பணம் 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 ஓடிட்டு இருப்பான். ரட்சிக்கப்படாதவன் எது ஓடிட்டு இருப்பான்? பணத்தை என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? பணத்தை என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. ஆனால் என்ன பண்ணிக்கணும்? அதை யூஸ் பண்ணிக்கணும். மனுஷன் நம்பணும், ஆனால் அவனை யூஸ் பண்ணிக்கூடாது. பணத்துக்கு மனுஷனை வித்தியாசம்னாக்கா, பணத்தை நம்பக்கூடாது, ஆனால் பயன்படுத்திக்கணும். மனுஷனை நம்பணும், அவனை யூஸ் பண்ணிக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அவனை உனக்காக பயன்படுத்திக்கூடாது, அவனை நம்பணும். நம்பிக்கை எது மேலே வைக்கணும்? மனுஷன் மேலே. அதை விட அதிக நம்பிக்கை எது மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே. அப்போது உலகத்தில் மனிதர்களை சம்பாதிப்பதற்காக, உலகப்பிரமான நண்பர்கள் நீங்கள் சம்பாதிப்பதற்காக, சிநேகிதரை சம்பாதிப்பதற்காக நீங்கள் பணத்தை நிறைய செலவு பண்ணுங்க. அவங்களை நீங்கள் சம்பாதிங்க. அவர்களை காற்றிலும் தேவனை அதிகமாக நீங்கள் நேசியுங்கள். இந்த உலகத்தை என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க மோட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மணி மைண்டடாகவே இருப்பாங்க. பாருங்கள், பணத்தை தான் உலகத்தில் வாழ முடியும், இல்லாட்டி வாழவே பணம் தான் 4 பேர் மதிப்பாங்க, இல்லாட்டி மதிக்கவே மாட்டாங்க. பணத்தை தான் நீ சொல்கிறத கேட்பாங்க, நீ சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. பணம் இருக்கும் நிறைய. யார்கிட்ட இருக்க தெரியுமா? ஏன் அதை நம்ப மாட்டானோ அவங்ககிட்ட இருக்கும். ஏன் அதை நம்ப மாட்டானோ அவங்ககிட்ட அது எப்போ அது நீ நம்புறியோ அப்போயும் அது ரெக்கம் முளைச்சிரும். எப்போ நீ பணத்தை நம்புறியோ அப்போயும் அது ரெக்கம் முளைச்சிடும். வேறு இன்னொருத்தர்கிட்ட போகிறதுக்காக என்ன பண்ணுறோம்? ரெக்க தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணி கொண்டு பறந்து போயிடுமா. அது பணத்தை மேலே நம்பிக்கை வச்சுனாக்கா எதை உண்டு பண்ணி பறந்து போயிடுமா? உனக்கு லாக்கியா நான் கிடையாது. என்னைக்கு நீ என்ன நம்பினியோ என்னை நம்பாதருக்கும் கூட நான் இருப்பேன். பாருங்கள், பணத்தை எவ்வளோ நல்ல மனசாட்சி பாருங்கள். மனுஷன் நம்புறதுக்கு கூட இருப்பான். பணம் சொல்லுவான், நம்பாததுக்கு நான் கூட இருப்பேன். என்னை நம்பாத வரைக்கும் நான் கூட என்றைக்கு நீ நம்பிட்டே நான் உன்னை விட்டு போயிடுவேன். என்றைக்கு நீ என்ன நம்பிட்டியோ நான் உன்னை விட்டு போயிடுவேன். மனுஷன் என்றைக்கு ஒருத்தர் நம்பளே அப்போ தான் நம்மளை விட்டு போயிடுவான். பணம் சொல்லுது, நீ நம்பாதவங்க கூட தான் நான் இருப்பேன். நீ நம்பிட்டேன்னு வச்சுக்கியா என்ன பண்ண தெரியுமா? உன்னை விட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய், ஏன்னா நம்பாத ஆட்கள் தான் நான் இருப்பேன். என்ன அவன் யார் தெரியுமா நம்பணும்? கடவுளை நம்பனவனா இருந்தால் அவங்க கூட நான் இருப்பேன். என்னை விட்டுட்டு ஆண்டவரை நம்புகிற ஆளாக இருந்தால் அவனுக்கு நான் சேவகனா. பணம் நமக்கு ஒரு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனாக இருக்கணும் தான் கற்றுக்கிட்டு விரும்புகிறார். பாருங்கள், இப்போது வாசிக்கிறேன் லூக்கா சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 21-32 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுங்க சொல்லி கீழே வசனம் வருவாங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா இப்போ ராஜ்யத்தை கொடுத்துட்டார். என்ன பண்ணிட்டாரு? ராஜ்யத்தை கொடுத்துட்டார். இந்த இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அன்றைக்கி அவங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு. யாருக்கு? இந்த பரிசேயர்களுக்கு வேதபாரர்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் வரோன்னு சொல்லிக்கிறீங்களே, அது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. எனக்கு டவுட்டை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கிளியர் பண்ணி. இன்றைக்கி அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ரட்சிக்கப்படவும் டவுட் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம்னா செத்ததுக்கப்புறம் பரலோகம் போகிறது தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க 1000 வருஷம் அரசாட்சி தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வந்துருச்சுன்றது நிறைய பேர் தெரியாது. ரட்சிக்கப்படும் போது ராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் ராஜ்யமும் இருக்கும். ராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் ராஜ்யமும் இருக்கும். இப்போ ராஜா உள்ளத்தில் இருக்கிறாரு. ராஜ்யம் எங்கே இருக்குது? உள்ளத்தில் இருக்குது. இந்த ராஜாவை குறித்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா, ராஜாவை தேடினா நம்ம எல்லாமே கிடச்சிரும். இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. பரிசேயர் அதை கேள்வியாக கேட்டாங்க இயேசுகிட்ட. நீங்கள் சும்மா பரலோக ராஜ்யம் வந்து பிரசங்கம் பண்ணுறீங்க, அந்த ராஜ்யம் எப்போ வரும், எப்படி இருக்கும், நீங்கள் விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 21ஆம் வசனம் வரை வாசிப்போனால் அங்கே அவர்கள் கேட்ட கேள்வியும் இருக்கிறது, அதற்கு இயேசு சொன்ன பதிலும் அங்கே இருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவளுக்கு ஒரு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது
அப்படின்னா அர்த்தம்னா கண்ணால் பார்க்குற மாதிரி இது வராதுன்றார். பிரத்யட்சமாயினா இந்த இயற்கையான கண்ணால் பார்க்குற மாதிரி அது வராது. உலகத்தின் ராஜ்யம் மாதிரி நினச்சிட்டு போகிறீங்க. ஒவ்வொரு உலகத்தில் ஒரு நாட்டுக்கும் ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு ராஜ்யம் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அங்கே இருக்கிறாரு. அவரை மாதிரி இந்த ராஜ்யத்தை நீங்கள் கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்காது சொல்லிட்டு இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது விராது. இதோ இங்கே இருக்குதுங்க செக்ரட்டரியேட்டு, அது அங்கே இருக்குதுங்க பார்லிமெண்ட்டு, இதோ இங்கே இருக்கிறாருங்க சிஎம், அது அங்கே இருக்கிறாருங்க பிஎம், அவர் கெஸ்ட் ஹவுஸ் இருப்பார், அப்படி சொல்ல முடியாது. எதை? தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லிட்டு இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இது வந்து ஒரு இன்விசிபிள் கிங்டம். இது விசிபிள் கிங்டம் கிடையாது. இது வந்து கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு ராஜ்யம் கிடையாது. இது கண்களால் பார்க்க முடியாத ஒரு ராஜ்யமாக இந்த ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை கண்ணில் பார்க்கலாம், அந்த ராஜாவை கண்ணில் பார்க்கலாம், அந்த அரண்மனையை கண்ணில் பார்க்கலாம், அந்த தலைமை செயலகத்தை கண்ணில் பார்க்கலாம், அந்த பார்லிமெண்ட்டை கண்ணில் பார்க்கலாம். ஆனால் இதை வந்து கண்ணில் பார்க்கவே முடியாது. இந்த ராஜாவை கண்ணில் பார்க்கவே முடியாது. கண்ணில் பார்த்து இதோ இங்கே இருக்கிறாரு, அதோ அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சான்ஸும் கிடையாது. அதை கண்ணில் பார்க்குற மாதிரி வராது, கண்ணில் பார்க்காத மாதிரி உள்ளத்தில் வந்துடுது. இந்த உள்ளத்தில் அந்த ராஜ்யம் எப்படி வருதுன்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ராஜ்யம் உள்ளத்தில் வருகிறது. இதை தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசாரணையில் இயேசுக்கு சிலுவையில் அடிக்கும்போது விசாரணையில் பிலாத்து கேட்ட கேள்வி இயேசு சொன்ன பதில் அங்கே இருக்கிறது. யோவான் சுவிசேஷ 18ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை இவர் யூதருக்கு ராஜான்னு சொல்லிக்கிறாரு, நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணாத ஒரு ஆள் ராஜான்னு சொல்லிக்கிறாருன்னா குற்றச்சாட்டு. இப்போ விசாரிக்கிறார் பிலாத்து. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நீராக எப்படி சொல்லுகிறீரோ அது மற்றவர்கள் என்னை குறித்து நோக்கியபடி சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசிரியரும் உன் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொள்ளாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல. இந்த ராஜ்யம் உலகத்தின் ராஜ்யத்து போல கிடையாது. இந்த இடத்த பிடிக்கிறது என் வேலை கிடையாது. அந்த ராஜ்யம் என் ராஜ்யம் கிடையாது. ஒரு நாட்டை பிடிக்கிறதோ இல்லை இந்த உலகத்தில் வந்து ஒரு அரண்மனையில் உட்காந்து நிர்வாகம் பண்ணுறதோ அப்படி கண்ணில் பார்க்குற ராஜ்யம் ராஜ்யம் கிடையாது அப்படின்றாரு. அப்போ தான் பிலாத்து கேள்வி கேட்குறாரு எனக்கா. அப்படி பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ? ராஜ்யன்னு பேசுகிறீங்க, இந்த உலகத்தில் குறித்து இல்லைன்றீங்க, அப்படி ராஜாவாக தானே இருக்க முடியும் ராஜ்யன்னு சொன்னால்? அப்படி ராஜாவா அப்படின்னு கேட்டவனே ஏசு சொன்னார். ஏசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் உலகத்தில் வந்தேன், நான் பிறந்தேன், இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா உலகத்தில் நம்ம பிறந்துக்கும் போதே இந்த இந்தியன் சிட்டிசனாக நம்ம பிறந்துட்டோம். எப்படி பிறந்துட்டோம்? இந்தியன் சிட்டிசனாக நம்ம இந்தியாவில் இருக்கிறால் இந்தியன் சிட்டிசனாக பிறந்துட்டோம். அமெரிக்கா தான் அமெரிக்கன் சிட்டிசனாக பிறந்திருப்போம் இல்லையா? நான் பிறக்கும் போதே எந்த நாட்டுடைய குடிமகனாக பிறந்துட்டோம்? இந்திய நாட்டில் பிறந்தனால இந்தியன் சிட்டிசனாக நாம் இப்போ இருக்கிறோம். இப்போது உலகத்தின் ராஜ்யத்தில் ஒரு குடிமகனாக நாம் இருக்கிறோம். இது தெரியாமல் இன்னொரு ராஜ்யத்தில் கனெக்டாக இருக்கிறோம், இல்லின் ராஜ்யத்தில் கனெக்டாக இருக்கிறாங்க ரட்சி விடாத மக்கள். இப்போது அந்த தேவன் ராஜ்யத்தில் கனெக்ட் ஆகணும்னாக்கா உலகத்தில் மனுஷனாக பிறந்துக்கும் போதே நீங்கள் இந்த ராஜ்யம் கனெக்ட் ஆகிட்டீங்க. ஆனால் அந்த ராஜ்யத்தில் பிறந்ததுக்கு ஒன்றே நீங்கள் கனெக்ட் ஆகலை. அது நீங்கள் இன்னொரு முறை பிறக்கணும்னு சொல்லி நிக்கதோம் பார்த்து இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். 5ஆம் வசனம் இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போது உலகத்தில் பிறந்தவுடனே எந்த நாட்டில் பிறந்த அந்த நாட்டில் குடிமகனாக இருக்கிறேன். உனக்கே தெரியாமல் இருந்த இடத்துல நீ குடிமகனாக இருக்கிற. அது உன்னை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கிற. இப்போ நீ இதில் வரணுன்னாக்கா நீ இன்னொரு முறை பிறக்க வேண்டிய பிறப்பு இருக்குது. இன்னொரு முறை எப்படி பிறக்கணும்? இன்னொரு முறை பிறக்கணும்னா உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இயேசு சொந்த ரட்சகரா தேவனா நீ ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு உலகத்தில் வாரும் என்று சொல்லும்போது நீ அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீ வந்துடுற. அந்த ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணாராம்? கொலேசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 14 வாசினா இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோரமாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் ரத்தத்தை சிந்தி உன்னை இருள் நேரத்தை வெளியே கொண்டு வந்து அவருடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ணார்? வச்சுட்டார். ராஜ்யத்துக்குள்ளே வச்சுட்டார். இப்போ இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? இந்த ராஜ்யம் இப்படி பலமுறை நம்ம வரிசையாக தொடர்பு நிறைய போதிச்சிருக்கோம். நான் பவுட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இப்போ எப்படி வேலை செய்யுதுனாக்கா, இப்போ ராஜா என்ன சொல்கிறாரோ அப்படி தான் ராஜ்யம் வேலை செய்யும். ராஜா என்ன சொல்கிறாரோ, இப்போ ராஜா இங்கே நின்றுங்கன்னு இங்கே ஒரு பள்ளம் எடுக்கணுன்னாக்கா, நீங்கள் கடப்பாறை எடுத்து வாருங்கள், மண்வெட்டி எடுத்து வாருங்கள், இதை போட்டு நானே இந்த பள்ளத்தை தோண்டி விடுகிறேன்னு சொல்லி ராஜா சொல்ல மாட்டார். சொல்லுவார், உடனே கூப்பிட்டு இங்கே ஒரு பள்ளம் தோண்டுங்கன்னுவார். என்ன சொல்லுவார்? கூப்பிட்டு ஆர்டர் போடுவார். கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? ஆர்டரே போடுவார். அதை செய்து ஆளுங்க அங்கே அவர் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டார். அவர் ஆர்டர் தான் போடுவார். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீ என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜா என்ன சொல்கிறாரோ, ஆர்டர் போடுறாரோ, அந்த ஆர்டரை கீழே வருங்க பாஸ் பண்ணிவிடுவாங்க. கீழே வருங்க அந்த ஆர்டரை பாஸ் பண்ணி அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. அவர் இறங்கி அதை முடிக்க மாட்டார். அவர் வெறும் வாயில் தான் சொல்லிட்டு இருப்பார். சொன்னார்னாக்கா அவர் கீழே இருக்கிற சேவகர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் கீழே இருக்கிற பணியாளர் என்ன பண்ணுவாங்க, அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த பாஸ் ஆர்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைவேற்றிடுவாங்க. அந்த பாஸ் ஆர்டரை போட்டு அந்த அவர் சொன்ன வார்த்தையை வந்து ஒரு ஸ்கீம் ஆக்கி அந்த ஸ்கீமை என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடுவாங்க, நிறைவேற்றிடுவாங்க அதை. அப்போ ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. இப்போ இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, வார்த்தையினால் வேலை செய்கிறது. உலகத்தின் ராஜ்யம் வார்த்தையினால் வேலை செய்வது போல இந்த ராஜ்யமும் தேவனுடைய வார்த்தையினால் தான் வேலை செய்கிறது. இந்த ராஜ்யமும் இது ரொம்ப ஈஸியாக ஒருத்தன் குயிக்காக புரிஞ்சுனான். ஒருத்தன் அவனை பார்த்து சொன்னார், இஸ்ரவேல்கிட்ட கூட இப்படி ஒரு விசுவாசனை பார்க்கலையேனார். குயிக்காக புரிஞ்சினான். அவன் சொன்னான், என் வேலைக்காரன் வீட்டில் திமிரவாதமாக கிடக்கிறான். ஏன் சொன்னார்? நான் வந்து அவனை சுகமாக்காரம் பண்ணார். இல்லை இல்லை, நீ என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் யூதன் கிடையாது. இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவன் பழைப்பான. இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னா அவன் சொல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்கிறான். என்ன தெரியுமா? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான். அப்போ அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் நான் சொல்கிறேன் இதை பண்ணுங்கன்னா கீழே ஆட்கள் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவன் 100க்கு அதிபதி கமாண்டிங் ஆஃபீஸர். அவன் சொன்னான்னா, இப்போ ஒரு கைதியை பிடிக்குன்னா உடனே கமிஷனர் வந்து லெட்டி அடிச்சு பிடிக்க மாட்டார். அவர் கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பண்ணுவார், ஏசி கிட்ட சொல்லுவார். ஏசி கீழே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் உடனே அவர் தூக்கி வந்து அழகாக உட்கார வச்சுருவாங்க. போய் கமிஷனர் போய் லெட்டி எடுத்துன்னு போய் துப்பாக்கி எடுத்துன்னு சண்டை போட்டுக்க மாட்டார். அவர் ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர். யார் அவர் சொன்னால் கீழே ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ 100க்கு அதிபதி. அவர் கீழே நிறைய 100 பேர் இருக்கிறாங்க, 300 போர் சேவர்கள். அவன் சொல்கிறான், ஒருத்தனை போனா போவான், ஒருத்தனை வானா வரும், ஒருத்தனை செய்யினா செய்வான். அப்போ நான் செய்யலை அந்த வேலையை, நான் வாயில் சொன்னால் அந்த வேலை நடக்குது. அதே போல் நீங்கள் ஆவிக்குரிய அதிகாரத்தை வச்சுருக்கிறீங்க. சுகம் வாயில் சொன்னால் நடக்கும், அது என் வாயில் சொன்னால் நடக்காது, நீங்கள் வாயில் சொன்னால் நடக்கும். உங்கள் வாயில் சொன்னால் அது நடக்கும். நீங்கள் இங்கேருந்தே சொன்னீங்கன்னா வாங்க பிழைச்சிருவானார். இங்கேருந்தே சொன்னீங்கன்னா ஏசு திரும்பி பார்த்தாரு, நான் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லினுக்கிறானுங்களே உருப்படாதவனாங்க, இவங்க கிட்ட கூட இப்படி விசுவாசத்தை நான் பார்த்தது இல்லையே. இவங்க கிட்ட கூட இப்படி ஒரு விசுவாசத்தை இந்த புரஜாதி மனுஷனாக்கி 100க்கு அதிபதி இவ்வளோ விசுவாசம் சொல்லி உடனே சொன்னார். அங்கே ஹீலிங் ஆகிடுச்சு. அப்போது இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராஜா உள்ளே இருக்கிறாரு. ராஜா என்ன சொன்னாரோ அந்த வேலை நடக்கும். இந்த ராஜா என்ன சொன்னார்னு இந்த புத்தகத்தில் இருக்குது, பைபிளில். ராஜா என்ன இன்னொன்று சொல்லிட்டார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இவ்வளோ நான் சொல்லிட்டேன்ப்பா, இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று, உன் விருப்பம்லாம் அது நடக்காது. இந்த மலையை பார்த்து, மலைன்னு சொன்னால் வாழ்க்கையில் எது ஒரு சவாலாக இருக்குதோ, எது ஒரு பிரச்சனையாக இருக்குதோ, எது ஒரு போராட்டமாக இருக்குதோ, எது உனக்கு என்னால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குதோ, அது வியாதியாக இருக்கலாம், அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது தரித்திரமாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு போராட்டமாக இருக்கலாம், மக்களோடு இருக்கிற எதிர்ப்பாக இருக்கலாம். நீ இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து
சமுத்திரத்தை தள்ளிவிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். யார் சொன்னபடி ஆகுது? யார் சொன்னபடி ஆகுது? யார் சொன்னபடி ஆகுது? இப்போ நான் சொன்ன மாதிரி ஆகுதா? இயேசு சொன்ன மாதிரி ஆகுதா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஆகுதா? இயேசு சொன்ன மாதிரி ஆகுதா? மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகலாம் யார் வேணாலும் அர்த்தம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிக்கிற யார் வேணாலும் அர்த்தம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எந்த மலையை பார்த்து? உனக்கு எது ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு தடையாதாதாங்க மலை. அது பொல்லாத மனுஷனாக இருக்கட்டும், சவாலாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், முன்னேற்றத்துக்கு இருக்குது எல்லாமே உனக்கு மலை தான். உனக்கு தடையாக இருக்குது எல்லாமே ஒரு மலை தான். அவர் சொல்கிறாரு, எவனாகிலும் யார் வேணாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். யார் சொன்னபடி? இப்போ இந்த வசனம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. மார்க் 11:23 யாராவது வாசிங்க மாலாம். நீங்கள் ஒரு முறை வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். அது நிறைய பேர் வாசித்துருவீங்க, ஒரு வாசிங்க. எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா? மார்க் 11:23 எடுத்துங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போய் என்று சொல்லி வாயில் சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில், அவன் இருதயத்தில் சொல்கிறவன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னான் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது எனக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ நானும் நீங்களும் இந்த வசனத்தின்படி என்ன பண்ணுறோம்? ஒரு பிரச்சனையை பார்த்து, நீ கடன் என்கிற பிரச்சனையே, வியாதி என்கிற பிரச்சனையே, சவால்கள் என்கிற பிரச்சனையே, எதிர்ப்பு என்கிற பிரச்சனையே, தடை என்கிற பிரச்சனையே, என் வாழ்க்கையை விட்டு நீ நகர்ந்து சமுத்திரத்தில் போய் விடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது போய் விழும். யார் சொன்னதுனால விழுது? யார் சொன்னால் விழும்? நான் சொல்கிறதுனால விழுதா? இல்லை ஆண்டவர் சொன்னதுனால விழுதா? யார் சொல்கிறதுனால விழுது? இது ஒரு முறை சொன்னேன், உங்களுக்கு சரியாக புரியல, 2ஆம் முறை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுனால விழுதா? இல்லை ஆண்டவர் சொல்கிறதுனால விழுதா? யார் சொன்னதால் விழுது? யார்? அவன் சொன்னபடி ஆகணும். யார்? ஆண்டவரா? அவன் சொன்னபடி ஆகணும். யார் அது? ஆண்டவரா? விசுவாசிக்கிறவனா? அவன் சொன்னபடி ஆகும் என்பது இயேசுவை குறிக்கிறதா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசியோ அல்லது ஊழியக்காரனையோ குறிக்கிறதா? அவன்னா யார்? இயேசுவா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன் தானே, விசுவாசிகள் தானே. அப்போ அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனை போய் தரமட்டமாகுது, கடல் போய் விழுதுனாக்கா அது ஆண்டவர் சொன்னாலும் நடக்குதா, இல்லை நீங்கள் சொன்னாலும் நடக்குதா? கரெக்டாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுனால போய் சமுத்திரத்தில் விழுதா, இல்லை அவர் சொன்னதுனால விழுதா? அவர் சொன்னால் விழுதா, நான் எப்போ விழுந்துடணும் எல்லா மலையும். அவர் சொல்கிறதுனால விழுதுனாக்கா உங்கள் வாழ்க்கையில் மழை இருக்கக்கூடாது. அவர் வாழ்க்கையில், ஏன்னா அவர் 2 வருஷம் கூட சொல்லிட்டார் அந்த வார்த்தையை. அவர் சொல்கிறதால விழுதுனாக்கா இன்னொரு மழையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கூடாது. அவர் சொல்லாகும். அப்போ யார் சொல்கிறாலும் போய் விடுது? இப்போ கிறிஸ்டின் இயேசு சொன்னதால் தான் அங்கே விழுதுன்னு சொல்கிறதால கை தூக்குங்க. ஏசு சொல்கிறதுனால தான் விழுதுன்னு சொல்ல கை தூக்குங்க. சரி, தூக்க மாட்டேறீங்க. நான் சொல்கிறதுனால தான் அங்கே விழுதுன்னு சொல்ல கை தூக்குங்க. ரெண்டுத்துலையுமே கை தூக்கலாம் பிரசங்கம் புரியலன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்குமே கை தூக்கலாம் பிரசங்கம் புரியல அப்படின்னு அர்த்தம். இப்போ மார்க் 11:23 படி இயேசு சொல்கிறதுனால தான் இந்த பிரச்சனை போய் கடலில் விழுது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூங்க ஃபஸ்ட்டு. சரி, தூக்கலை. ரெண்டாவது, இப்போது ரெண்டாவது கொஸ்டின் இல்லைங்க, அந்த வசனத்தின்படி நான் சொன்னால் தான் வேணும்னு சொல்லுது. எவனாகிலும்னா யார் வேணாலும் அர்த்தம், நானும் இருக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் நகை இயேசுகிறது அவன் தான். தான் சொன்னபடி நடக்கும் என்று தன்னிடத்தில் சந்தேகப்பட விசுவாசித்தால் அவன் அப்படின்னா இயேசுகிறது அவன் தான். அது அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக சொன்ன அவர் சொல்லிட்டாரு. அதனால் நான் சொன்னதான் விழுது அப்படின்னு சொன்னால் கை தூங்க பார்க்கலாம். நல்ல தைரியமா ரெண்டுமே தூக்கலைனாக்கா உங்களுக்கு பிரசங்கம் புரியல, சரியாக கேட்கல அர்த்தம். நான் சொல்கிறனால விழுந்து சொல்கிறேன் ஆள்லாம் கை தூங்க. சரி, நீங்கள் சொல்கிறதா விழுதா? உண்மையாகவா? இப்போ நான் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல போகிறேன், கரெக்டாக கேளுங்க. நான் சொல்கிறதுனால அந்த மழை விழுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் வசனம் சொல்லுது.
என்ன சொல்லுது? வசனம் சொல்லுது. ஆனால் இயேசு சொன்னதுனால தான் மழை விழுது. ஏன் தெரியுமா? நான் சொன்னதுனால இந்த மழை விழுன்னு இயேசு சொன்னதுனால இப்போ நான் சொல்லும் போது விழுது. அவர் சொல்லதான் சொன்னால் விழுப்புறது கிடையாது. நான் சொன்னதுனால விழுன்னு இயேசு சொன்னார். நான் சொன்னதுனால விழுன்னு இயேசு சொன்னார். சொன்னதுனால இப்போ நான் சொன்னால் விழுது. நான் சொன்னால் விழுன்னு அவர் சொல்லலைன்னா நான் சொன்னால் அது விழாது. அது நான் உண்மை. நான் சொன்னால் விழுன்னு யார் சொன்னது? இப்போ நான் சொல்கிறது நடக்குதா, ஏன் சொல்கிறது நடக்குதா? நான் சொல்கிறது தான் நடக்குது. ஆனால் நான் சொன்னால் நடக்குன்னு இயேசு சொன்னதுனால நான் சொல்கிறது நடக்குது. நான் சொல்கிறதா புரியலையா? நான் சொல்கிறதா நடக்குது. நான் சொல்கிறது நடக்கும்னு இயேசு சொன்னதுனால. இப்போ சொல்கிறாரு, நான் தான்ப்பா ராஜா, உளுந்து வாசம் பண்ணிட்டேன், நீ சொன்னால் நடக்கும். ஏன் நீ சொன்னால் நடக்கும்? நீ சொன்னால் நடக்குன்னு ஆர்டர் போட்டாலும் நீ சொன்னால் நடக்கும். நீ சொன்னால் வேறு பிடிச்சிட்டு வாங்க, அரெஸ்ட் வாங்க, கையில் கொடுத்து கோர்ட்டு போய் ஜட்ஜாக பிடிச்சிட்டு வர்றாரு. யார் போய் பிடிச்சிட்டு வருது? வாரண்டோட வந்துருக்குங்க வாங்கன்றாங்க. வாரண்டி கொடுத்துரு, அப்போ பிடிச்சிட்டு வர்றாரு. அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துரு, பிடிச்சிட்டு வர்றாரு. போய்ட்டு யார் போய் பிடிச்சிட்டு வருது? அவனை பிடிச்சின்னு வர்றது நீ தான். ஒரு காவல்துறை அதிகாரி பிடிச்சின்னு வர்றாரு. அந்த ஆர்டரை கொடுத்தவர் யார் தெரியுமா? ஜட்ஜ். ஆர்டர் கொடுத்தவர் யார்? அந்த ஆர்டர் அவருக்கு எல்லாம் இவர் போனால் வரமாட்டான். முதல்ல வாரண்ட்டு காட்டணும். என்ன காட்டு? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, என்னை பிடிக்கிறதுக்கு காட்டணும். அந்த வாரண்ட் இருக்கிறனால தான் இப்போ பயந்து வரான். அதே போல் இப்போ இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இந்த ராஜ்யம் வேலை செய்கிறது. இந்த வார்த்தை தான் கேட்க தான் நம்ம வாரம் என்ன பண்ணுறோம்? இங்கே வரோம். இவ்வளோ நேரம் பண்ண பிரசங்கத்தை சுருக்கமாக சொல்கிறேன். சுவிசேஷத்தை கேட்டிங்கன்னா இந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. சுவிசேஷத்தை கேட்டு இயேசு சொந்த ரட்சகரை தேவனை ஏற்றுக்கொண்டேன்னா, ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை இருக்குது. அதை போதிக்கிறதுக்காக போதகர்கள் இருக்கிறார்கள், சபை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அறிவிப்பதற்காக உங்களுக்கு பிரகாச வணக்கங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தைக்கு வந்து உள்ளத்தில் விசுவாசம் வருது. அப்போ ஏற்கனவே சொன்ன வார்த்தையை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பற்றிலாம் அறிவு தான் விசுவாசம். ஏற்கனவே சொன்ன வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயாக சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்படி ஒரு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவத்தின் மேல் வெற்றி, சாபத்தின் மேல் வெற்றி, வியாதியின் மேல் வெற்றி, தரித்திரத்தின் மேல் வெற்றி, கடன் பிரச்சனை மேல் வெற்றி, பொல்லாதவன் மேல் வெற்றி, எல்லா எதிர்க்கும்பாக வெற்றி. இப்படி ஒரு வெற்றி உண்டாக வேண்டுவதற்காக தான் அன்றைக்கு இயேசு சிலுவையில் இருப்பது முதலாக இப்படி கழுதின் ஒரு ராஜாவாக குருவில் கொண்டு போகப்பட்டார். அந்த ராஜா உள்ளத்தில் வந்து விட்டார். இந்த ராஜா உள்ளத்தில் நான் இருக்கிறேன்ப்பா, உள்ளத்தில் நான் இருக்கிறேன். இப்போ நீ போய் சொன்ன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் தரமட்டமாகும். பிரச்சனைலாம் தரமட்டமா ஆகும். ஆக பஃபசனை போச்சுட்டாரு, எதுனா வரட்டேன்ப்பா, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்புகுருளாலே முற்றும் ஜெயங்குருளாக இருக்கிறோமே. இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருத்தோலை ஞாயிறுடைய பிரசங்கமே வெற்றி முன்கூட்டி அறிவிக்கப்படுவது. வெற்றி முன்கூட்டியே, சிலுவைக்கு முன்கூட்டியே அங்கே வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. அதான் குருத்தோலை ஞாயிறு. சிலுவைக்கு முன்னதாகவே வெற்றி ஊர்வலம் அரங்கேற்றப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. ராஜா நாங்கள்லாம் குழம்புறாங்க, எந்த நாட்டு ராஜான்னு தெரியல அப்படின்னு. ராஜா தான் ராஜா கழுது மேலே உட்காரச்சி ஊரில் கொண்டாடுவாங்க. எந்த நாட்டு ராஜான்னு தெரியல, ரோமர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி வெளியே வர அவனை கூப்பிட்டு விசாரணை, எந்த நாட்டு ராஜா பண்ணி. நான் ராஜா, நீ சொல்கிற ராஜா நான் கிடையாது. இந்த இடத்த உன்னை கீழே தள்ளிட்டு இங்கே உட்கார ராஜா நான் கிடையாது. உன் உள்ளத்திலே வந்து உட்கார ராஜா நான். உன் உள்ளத்திலே வந்து உட்காந்து பிரச்சனை என் கையில் எடுத்துகிட்டு உன்னை நித்தியத்துக்குள்ளே கொண்டு போகிறேன் ராஜா. ராஜா உன்னை ஒரு ராஜாவாக வைக்கிற ராஜா. எவ்வளோ நாள் நீ வந்து பிரச்சனை கீழே அடிமையாக இருந்த, இப்போ நீ ராஜாவாக இருப்ப. உன் கீழே பிரச்சனை இருக்கும். பிரச்சனை நீ மேற்கொள்ளுகிற ஒரு மனிதனாய் நீ இருப்பாய். ஆக இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், முன்கூட்டியே வெற்றி அறிவிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய ஃபெய்த் கான்ஃபரன்ஸ் அப்படி தான், பார்க்குறதுக்கு முன்னாடியே பேசிடுறோம். அப்புறம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே பேசிடுறோம். ஏன் சத்திய மரத்தை பார்த்து பேசினார், அன்றைக்கி அது பட்டு போகல, மறுநாள் காலையில் பட்டு போச்சு. அது அத்தி மரத்தை பார்த்து பேசினார், அப்படி நல்லா தான் இருந்துச்சு. அது மறுநாள் காலையில் போகும்போது பேர் சொன்ன, ஆண்டவர் நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டுன்னு. அப்போ தான் சொன்னார், நீ தேவனை போல விசுவாசம்லாம் இருப்பான். நான் சபிச்ச ஒன்றே பட்டு போல கவலைப்படல, நான் சொன்னதாண்டு போயிட்டேன். நான்
அதே போல் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் சந்தேகப்படாதீங்க. அதான் இருட்டில் சந்தேகப்படுறது. சொன்னதுக்கப்புறம் சூழ்நிலை மாறலையும் சந்தேகப்படாதீங்க. நீங்கள் சொன்னது தான். ராஜா அப்படி சொன்னதோ. ராஜா ஒரு பில்டிங் இடித்து ஆர்டர் போட்டார். கவர்மெண்ட்டில் ஆர்டர் வந்துச்சு. உடனே மறுநாள் போய் இன்னும் யாரும் வந்து இடிக்கவே இல்லையா? யார் இடிக்கலோட பரவாயில்ல, இடிக்க போகிற பில்டிங் தான் அது. யாரும் அது இன்னும் நாளை இடிக்க போகிறாங்க, நாளைக்கு இல்லைனா ஒரு நாள் கழிச்சு இடிக்க போகிறாங்க, ஒரு வாரம் கழிச்சு இடிக்க போகிறாங்க. அது டெமாலிஷன் ஆர்டர் வந்துடுச்சு, இடிக்க போகிற பில்டிங் தான். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து இடிக்கப்பட வேண்டுமோ, பிசாசின் கிரியெல்லாம் தரைமட்டமாக்கப்பட வேண்டுமோ, எந்தவித போராட்டங்கள்லாம் தரைமட்டமாக்கப்பட வேண்டுமோ, அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆர்டர் போட்டாராம். இப்போ நீ சொன்னால் அது நடக்கும். நீ சொன்னால் நீ சொல்லிட்ட, என்ன மாறலைன்னு சொல்லி பார்த்து கவலைப்படுற. சொன்னது தான். அதான் முன்கூட்டியே அறிவிக்கப்படுவது. வெற்றி முன்கூட்டியே அறிவிக்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே டோக்கன் அட்வான்ஸாக கொடுத்தா மாதிரி. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எதை கொடுத்துட்றோம்? ஒரு வீடு வந்து நம்ம லீஸ் போகிறோம், வாடகைக்கு போகிறோம், முன்கூட்டியே போய் என்ன பண்ணுறோம்? ஒரு 1000 ரூபா டோக்கன் அட்வான்ஸு ஏன் கொடுத்துட்றோம்? இன்னொருத்தருக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக. இன்னொருத்தனுக்கு அந்த இடத்த நீங்கள் கொடுத்துடக்கூடாதுக்காக என்ன பண்ணுறோம்? ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்னதாகவே இந்த வெற்றி ஊர்வலம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடக்க போகிற அந்த வெற்றி ஊர்வலம் முன்கூட்டி அறிவிக்கப்பட்டு விட்டது. அதே போல் குருத்தோலை ஞாயிறின் செய்தி என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே தரைமட்டமாக வேண்டிய எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தை நீங்கள் பேசும்போது அதை நீங்கள் முன்கூட்டியே அறிவிக்கிறீர்கள். நிச்சயமாக அதை காண்பீர்கள். கண்டுபிடி. நான் ஜெபிப்போம். நேரம் முடிஞ்சு போச்சு. நல்ல தப்பு.